போறது? என் ஃப்ரெண்டு ஏலகிரியில புதுசா ரெசார்ட் ஓபன் பண்ணிருக்கான். அவனையும் பார்த்த மாதிரி இருக்கும், உனக்கும் ஊரை சுத்தி பார்த்த மாதிரி இருக்கு. என்ன தானே இவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்றேன், இப்ப அடைஞ்ச மாதிரி இருக்கா? இத்தனை வருஷமா நம்மள எங்கேயுமே கூட்டு போவாதவன் இப்ப ஏன் வெளியில கூட்டி போறான் தானே யோசிக்கிறேன். நான் தான் சொன்னல, நான் முன்ன மாதிரி இல்ல, இப்ப நான் தெரிஞ்சுட்டேன் தானே. என்ன தானே நான் தெரிஞ்சுட்டேனா இல்லையானு உனக்கு சந்தேகமா இருக்குல்ல? பின்ன சந்தேகம் இருக்காதா? இவ்வளவு தப்பு பண்ணவன் திடீர்னு எப்படி தெரிஞ்சுட்டான்னு யோசிக்கிறேன். நீ என்ன நம்பலாம் நினைக்கிறேன். என் கூட வா, சத்தியமா மாறிட்டேன் தானே. ஒரு நிமிஷம் இத பார், நல்லா பார். உன் பேர்ல புதுசா அக்கௌண்ட் ஓபன் பண்ணி 5 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்றேன். என் கையில பணம் இருந்தா அதை குடிச்சு அழிச்சிருவேன் தான் அதை உன் பேர்ல டெபாசிட் பண்றேன். அது மட்டும் இல்ல, உன் பேர்ல 50 லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் பாலிசி போட்டுருக்கு. இது எதுக்கு தெரியுமா? உனக்கு 50 வயசு ஆனதுக்கு அப்புறம் இந்த 50 லட்சம் கைக்கு வரும். அப்புறம் இருக்கிறேனோ இல்லையோ, ஆனா நீ கஷ்டப்படக்கூடாது தான் இந்த பாலிசி எடுத்திருக்கேன். எனக்கு அப்புறம் கடைசி வரைக்கும் நீ சந்தோஷமா இருக்கணும் தான் நான் இந்த ஏற்பாடுலாம் பண்றேன். ஆனா 2 நாளைக்கு முன்னாடி நீங்க சக்தியை கொலை பண்ணணும்னு யார்கிட்டயும் போன்ல நான் போன்ல பேசினதெல்லாம் கேட்டுடியாதுன்னு, அதனால தான் நீ என்ன நம்ப மாட்டேங்கிறல. அன்னைக்கு நான் கோவத்துல பேசினது உண்மைதான். அதுக்கப்புறம் நான் யோசிச்சு அது எவ்வளவு பெரிய தப்பு நீ பண்ண உணர்ந்துட்டேன். அப்போ உங்க கூட போன்ல பேசினது யாரு? விக்ரம், முன்னாள் அமைச்சர் ராஜனோட மருமகன். அவரை பத்தி தப்பா சக்தி ஆர்டிகல் எழுதினாதான், அதனாலதான் சக்தியை கொலை பண்ணணும்னு என்கிட்ட விக்ரம் சொன்னா. எனக்கும் மனசு கேட்கல. நான் மறுநாள் காலையிலே போய் விக்ரம பார்த்து சக்தியை தம்பி பொண்டாடிதான், ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டா, அவளை எதுவும் பண்ணிடாதீங்க கெஞ்சி கேட்டுக்கிட்டேன். நிஜமாவா சொல்றீங்க? நிஜமா தான் தேனே. அவனா விக்ரமுக்கு போய் போன் பண்ணி போட்டு பேசுவான். அப்போ என்ன நம்ப சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ மாமாவோட அமைச்சர் பதவி போயிடுச்சுன்னு அவளை எதுவும் பண்ணிட மாட்டீங்களே? என்ன ப்ரோ கவலைப்படாதீங்க. இப்ப அந்த நம்பரையா நான் தெரிஞ்சுட்டேன்னு. மாமா, இன்னைக்கு காலையில வரைக்கும் உங்களை நான் சந்தேகப்பட்டுட்டு தான் இருந்தேன். சரியான அம்மாஞ்சியா இருப்பா போல இருக்கு. என்ன சொன்னாலும் நம்புறா.